போட்டி திருப்படிக்கு மாணவனருக்கு வணக்கம். நம்ம வந்து ஏ டே ஏ சீட் அப்படின்னு ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு தாள், ஒரு நாளைக்கு ஒரு தாள். ஆனால் அதே கொஸ்டின் அப்படியே கேட்க மாட்டாங்க, அந்த டாபிக் ரிப்பீட் ஆகும். அந்த டைப்பில் நம்ம பாலிட்டி வந்து ஒரு 16 டே சீட்டாக பிரிச்சிருந்தோம். இன்றைக்கி வந்து கடைசி டே சீட் 16 டே சீட் பார்க்க போகிறோம். இதில் என்ன டாபிக் பார்க்கணும்னா எல்லாமே அமெண்ட்மெண்ட் போன சீட்டுடைய கண்டினியூட்டி தான். இதில் என்ன கேட்காங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 59th அமெண்ட்மெண்ட் 1988 வருது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எதில் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க, நெசசரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போடலாம். எதில் போடலாம்னா ஆர்டிகல் 21 போடலாம் அப்படிங்காங்க. ஆர்டிகல் 21 என்ன கேட்டிங்கன்னா ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டி, முக்கியமான ஆர்டிகல், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் 21. ஏன்னா நம்ம வாழ்கிறதே நம்ம எதுக்காண்டி இருக்குன்னா ரைட் டு லைஃப், வாழ்வதற்காக இருக்கும். எப்படி வாழணும், சுதந்திரமாக வாழணும். அப்போ ஆர்டிகல் 21ங்கிறது ஒரு 395 ஆர்டிகலுமே வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் 21வது ஆர்டிகல் தான். அப்போ 21வது ஆர்டிகல் வாழலாம். அங்கே நம்ம வாழலாங்கிற இடத்துல மற்றவங்களை அடித்து வாழணும் அவசியம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல நம்ம சுதந்திரமாக இருக்கோம்னு சொல்லிட்டு மற்றவங்க சுதந்திரத்தை நம்ம கெடுத்துடக்கூடாது. அப்போ இதில் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன அமெண்ட்மெண்ட் எதுன்னு கேட்காங்க. 59th அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 21 தேவைப்பட்டாங்க, பார்லிமெண்ட் ஆக்ட்லேயே சொல்லியிருப்பாங்க, தேவைப்பட்டால் பார்லிமெண்ட் வந்து ஆக்ட் போட்டுக்கலாம்னு சொல்லும்போது அது அமெண்ட்மெண்ட் பற்றி அதை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. அதான் முக்கியமான ஆர்டிகல். நெக்ஸ்ட்டு ஏற்கனவே பார்த்தது ஏன்னா எயித்து ஷெடியூல்னாவே 22 மொழிகள் இருக்குது. 14 மொழி ஆல்ரெடி ஜனவரி 26, 1950 இருக்கும். அதில் வந்து இங்கிலீஷுங்கிறதே கிடையாது. +1 சேர்க்குறாங்க. 1 சேர்க்குறது தான் என்ன கேட்டால் சிந்தி மொழின்னு ஒன்று சேர்க்குறாங்க. இதுதான் 21வது அமெண்ட்மெண்ட். அதான் கொஸ்டின்ஸ். 21வது அமெண்ட்மெண்ட் 1967 எந்த மொழியை சேர்க்குறாங்கன்னா சிந்தி மொழியை சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மொழியை சேர்ப்பாங்க, கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. 71st அமெண்ட்மெண்ட். அதுக்கப்புறம் ஒரு 4 சேர்ப்பாங்க, பொடா, டோக்ரி, சாந்தலி, மைத்தலி. 92nd அமெண்ட்மெண்ட். ஆக மொத்தம் 22 லாங்குவேஜ் இருக்குது. அதை திரும்ப கேட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு அது முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு சோசியலிஸ்ட் செக்குலார், இந்த வார்த்தையை எப்போ சேர்த்தாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். SSI சோசியலிஸ்ட் செக்குலார் இன்டெகிரிட்டி எல்லாமே 42nd அமெண்ட்மெண்ட்டு 1976 இந்திரா காந்தி பீரியடில். அடுத்து 370 ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஃபார் ஜம்மு காஷ்மீர். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து எடுத்துட்டாங்க. எப்போ எடுத்தாங்கன்னா 5th ஆகஸ்ட் 2019 அதை வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்டில் வச்சு என்ன பண்ணிட்டாருன்னா அதை ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு 370 ஸ்பெஷல் ரைட்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் தெர் ஆர் டேஸ் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன். இது வரைக்கும் எத்தனை அமெண்ட்மெண்ட்டுங்க 106 அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டில் 2 கவனிக்கணும் நீங்கள். அதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு இருக்கும், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் இருக்கும். பில்லையும் ஆக்டையும் குழப்பிடக்கூடாது. ஆக்ட்னா பிரசிடென்ட் கையெழுத்து போட்டார், பில்லுன்னா பார்லிமெண்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. 106 என்ன கேட்டிங்கன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடு கொண்டு தான். 103 இது கேட்டிங்கன்னா 10% ரிசர்வேஷன் பார்த்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். அப்போ இதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பார்க்குறோம், என்ன இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நார்மலாக கன்சியூமரை பாதுகாக்கணும். எதில் பார்க்கணும்னா ஒரு பொருள் வாங்கும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுக்குமே கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். கன்சியூமருங்கிறது காந்தி நிறைய கன்சியூமர் பற்றி நிறைய கோட் சொல்லியிருப்பார். ஏன் காந்தி சொன்னார்னா அவர் வந்து ஒரு வணிக குடும்பத்தை சார்ந்தவர். அப்போ ஒரு கடைக்கு வந்து ஒரு கடைக்கு வர்ற கஸ்டமர் தான் கடவுள் அப்படிம்பார். ஏன்னா அவர் தான் நமக்கு முக்கியம்பார். அந்த கஸ்டமரை நம்பி தான் நம்ம இருக்கோம், நம்மளை நம்பி கஸ்டமர் கிடையாது. அப்போ நீங்கள் கஸ்டமருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காந்தி சொல்லியிருப்பார். அப்போ கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுங்கிறது கோப்ரா ஆக்ட், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கொண்டு வராங்க. ஆக்சுவலி அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 இதாக பிரிச்சுக்கலாம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், ஏன்னா நேஷ்னல் லெவல் பிரிச்சுக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் வரைக்கும் ஒரு அந்த வேல்யூ நீங்கள் கேஸ் போடக்கூடிய வேல்யூ 50 லட்சம் ரூபா இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போகணும். ஒரு 50 லட்சத்துலேருந்து 2 கோடி வரைக்கும் இருந்தால் ஸ்டேட் லெவலில் போகணும். 2 கோடிக்கு மேலே இருந்தால் நேஷ்னல் லெவலில் போகணும். அப்போ வந்து நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது அது அங்கே யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா ஹெட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இருக்கணும். ஸ்டேட் லெவலில் பார்க்கும்போது ஹெட்டு யாருன்னா ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜி இருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜி இருப்பாங்க ஹெட்டு. நேஷனல் லெவலில் பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இருப்பாங்க 1 ப்ளஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஏன்னா 4 மெம்பர் இருப்பாங்க. அதான் அந்த காம்போசிஷன்.
4 பேர் இருப்பாங்க. இந்த ஆக்ட் வந்து 1986 கொண்டு வந்தாலும் 2019 கொஞ்சம் திருத்தம் பண்ணிட்டு 2020 நடைமுறைக்கு வரும். என்ன திருத்தம் பண்ணியிருப்பாங்கன்னா 1986 கொண்டு வரும்போது காமர்ஸ் கிடையாது, ஃபைலிங் கிடையாது. அப்போ அந்த இப்போ உள்ள ஆன்லைன் வர்த்தகம்லாம் கிடையாது. அப்போ அந்த ஆன்லைன் வர்த்தகத்துக்குலாம் பொருந்துற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க 2019. அது நடைமுறைக்கு வந்தது 2020. அப்போ கன்சியூமருங்கிறது ஒரு முக்கியமான இது, அதை தான் பார்க்க போகிறோம். அதில் மொதல் கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் கவுன்சில் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடணும்? நம்ம எப்படி ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குது பார்த்தீங்களா? ஜிஎஸ்டி கவுன்சில்னு என்ன அர்த்தம்? ஜிஎஸ்டி சம்மந்தமாக டேக்ஸை போடுறது, குறைக்கிறது, வைக்கிறது, இது மாதிரி மாற்றம் ஏற்படுற மாதிரி கன்சியூமரில் ஏதாவது ப்ரொடக்ட் பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு தடவை கூடணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கோப்ரா ஆக்ட் 1986, இது 2019 திருத்தி 2020 நடைமுறைக்கு வருது. இந்த கோப்ரா ஆக்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா குட்ஸுக்கும், ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாத்துக்கும் பொருந்தும். அது சிஇஆர்சினா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்காங்க. கன்சியூமர் எஜுகேஷன் ரிசர்ச் சென்டர், எஜுகேஷன் இதில் வரும். அடுத்தது நியூ கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ், நடைமுறைக்கு வந்தது எப்படின்னா 20 ஜூலை 2020. ஏன்னா அமெண்ட்மெண்ட் எப்போ பண்ணாங்கன்னா 2019. இதில் தான் ஆன்லைன் வர்த்தகத்தை உள்ளே சேர்க்குறாங்க. அதுக்குன்னு கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இஸ் கால்டு கன்சியூமர், அதாவது கோப்ரா ஆக்டை என்ன சொல்லுவாங்க அப்படிங்காங்க. கோப்ரா ஆக்ட் 1986 கொண்டு வர்றாங்கல்ல, இது வந்து மேக்னா கார்ட்டா, அதாவது கன்சியூமருடைய பேரறிக்கை அப்படிங்காங்க. நெக்ஸ்ட் விச் கமிஷன் வந்து இன்டர்நேஷனல் ஃபுட் ஸ்டாண்டர்டு, ஏன்னா ஃபுட் ஸ்டாண்டர்டுக்கு கோடெக்ஸ் அலிமெண்டேஷன். இப்போ இந்த அமைப்புக்கு யார் தலைமை தாங்கிட்டு இருக்காங்கன்னா இந்தியா தான் தலைமை தாங்கிட்டு இருக்கு. வேர்ல்டு கன்சியூமர் டேங்கிறது மார்ச் 15, இந்தியாவுடைய கன்சியூமர் டேங்கிறது டிசம்பர் 24. இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்குற கொஸ்டின் பார்த்துக்கிடுங்க, சின்ன ஏரியா தான். அடுத்து எம்பவர் ஆஃப் உமன். இந்த உமன் சொல்லி பார்க்கும்போது நீங்கள் படிக்கணும், கொஞ்சம் படிச்சுக்கிடணும். இது கொஷின் என்னெல்லாம் படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு உமன் எவரெஸ்டில் ஏறினது யார், ஃபஸ்ட்டு உமன் பெண் அமைச்சர் யார், ஃபஸ்ட்டு உமன் சீஃப் மினிஸ்டர் என்ன, ஃபஸ்ட்டு உமன் சொல்லி ஸ்டாட்டிக் படிச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் என்னென்னா உமன் சம்மந்தமாக என்னென்ன ஆக்ட்லாம் இருக்குது. இப்போ வரதட்சணை தடுப்பு சட்டம் இருக்குது, விடோ ரீமேரேஜ் ஆக்ட் இருக்குது. இந்த மாதிரி ஆக்ட் எல்லாத்தையும் படிச்சுக்கிடணும். மூணாவது என்ன, கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் படிக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமும் படிக்கணும். இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பாருங்கள், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து டிக்கெட் கிடையாதுங்காங்க உமன்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுக்காங்க. உமன்ஸ்குள்ள ஸ்கீம் எல்லாத்தையும் பார்க்கணும். இது வந்து கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. அப்போ இது போக நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் 92 செட் பண்ணுறாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வந்து 92 செட் பண்ணுறாங்க. இதனுடைய தலைவர் இப்போ யார் இருக்காங்கன்னா, நமக்கு ரேகா சர்மா இப்போ இருக்காங்க. இப்போ இருக்கிறது யார், ரேகா சர்மா இருக்காங்க. இங்கே குமார், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதில் யார் இருக்குன்னா குமாரின்னு ஒருத்தர் இருக்காங்க. இப்போ கொஸ்டின் போயிடுவோம். ஃபஸ்ட்டு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் செட்டப் எப்படின்னு கேட்டிங்கன்னா 31 ஜனவரி 1992. கொஸ்டின் பாருங்கள் எப்படி கேட்க பாருங்க. ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே ஏன்னா எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னா மார்ச் 19 தான் செலிப்ரேட் பண்ணாங்க. 1975 இருந்து மார்ச் 8 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ மார்ச் 19 செலிப்ரேட் பண்ணது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1911. அப்போ அது காரணம் என்ன கேட்டிங்கன்னா 1975 தான் முத பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் வச்சு ஒரு மாநாடு நடக்கும் பெண்களுக்காக. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு 1985 பார்த்தீங்கன்னா நைரோபி, கென்யாவுடைய கேபிட்டல், அங்கே வச்சு மாநாடு நடக்கும். 1995 பார்த்தீங்கன்னா பெய்ஜிங், சைனாவில் வச்சு ஒரு மாநாடு நடக்கும். இப்போ பெண்களுக்கு நடந்த முக்கியமான மாநாடு. அந்த 75வது மாநாடு தான் மார்ச் 8ங்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். இது ஏற்கனவே பார்த்தோம். 1961 இந்தியாவில் பற்றி ஜாயின்ட் செஷன் ஏன்னா ரெண்டவே ஒன்றா கூட்டி இதை நிறைவேற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லீகலைஸ்ட் மெடிக்கல் டெர்மினேஷன் ப்ரெக்னன்சி ஆக்ட் 1971. அதான் ஆக்ட் ஃபுல்லாக படிக்கணும். நெக்ஸ்ட்டு விடோ ரீமேரேஜ் ஆக்ட் ஏன்னா 1856 இயர் ஃபுல்லாக படிக்கணும். மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் வந்து 1961. அப்போ வரதட்சணை தடுப்பு சட்டமும் மேட்டர்னிட்டி இப்போ 1 இயர் லீவ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைக்கு வந்தீங்கன்னா 1 இயர் கிடைக்கும், பேர்கால விடுப்பு. நெக்ஸ்ட்டு நேஷனல் மிஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். இது எப்போ கொண்டாங்கன்னா 2010 கொண்டு வராங்க. நேஷனல் மிஷன் கவர்மெண்ட் ஸ்கீம் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் உமன் டிஃபிகல்ட் சர்க்கம்டன்ஸ். கடினமான சூழ்நிலைகளில் பெண்களுக்கு மறுவாழ்வு வழங்கும் திட்டம் என்னன்னா சுகாதார திட்டம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம்.
ஆண் பெண் இருவருக்கு சமமான ஊதியம் இந்த சட்டத்தை உலகில் முத கொண்டு வந்த நாடு எதுனா ஐஸ்லாண்ட். இவர் தான் இன்னைக்கு வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இருக்காங்க. அப்போ ஐஸ்லாண்ட். ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா 39 டி ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படிம்பாங்க. ஆனால் 39 டிங்கிறது எதில் இருக்குன்னா நமக்கு டிபிஎஸ்பி இருக்குது, நான் ஜஸ்டிபிள் கேரக்டரில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஜனவரி 24. இதே தமிழ்நாட்டில் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டே பிப்ரவரி 24, ஜெயலலிதா அவங்களுடைய பிறந்தநாளுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதில் ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டு ஸ்கீம் பார்த்துக்கணும், அதான் கேட்பான் நமக்கு மெயினாக. அடுத்தது ஸ்கீம் ஃபார் த சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். அதுக்கு என்ன ஸ்கீம்னா சுவேதா ஸ்கீம், சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் ஆஃப் த நேஷனல் கமிஷன் 1992 ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தா ஜெயந்தி பட்நாயக். இப்போ யார் இருக்கான்னா ரேகா சர்மா. தமிழ்நாட்டில் ஏன்னா அந்த உமன் நேஷனல் தமிழ்நாட்டில் உள்ள கமிஷனுக்கு தலைவர் யாருன்னா ஏஎஸ் குமாரி. தமிழ்நாட்டுக்கு யார் இருக்கான்னா ஏஎஸ் குமாரி. அப்புறம் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸு 2024 108 இந்தியா. ஜெண்டர் இன்இக்வாலிட்டியில் இது பார்த்தீங்கன்னா யூனிவர்சலாக, அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஏன்னா அந்த இண்டெக்ஸில் இந்தியாவுடைய இது வந்து 129. அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து யார் இருக்கா ஐஸ்லாண்ட். அது ஜோதிபாய் புலே. எல்லாருமே முதல் மகாத்மா என்று அழைக்கப்படுவர் யாருன்னா ஜோதிபாய் புலே. அவர் வந்து என்ன பண்ணா பெண் கல்விக்காண்டி ஒரு மனைவி சாவித்ரிபாய் புலே அவங்க வந்து நிறைய ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாங்க 1848. அதை தான் கொடுக்குறாங்க யார் நினைவாக, சிறுமிகளுக்கான முதல் பள்ளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏன்னா ஃபாரின் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு இந்தியாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னா சுஷ்மா ஸ்வராஜ். அப்போ அவங்க வந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்டராக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உமன் டிஜிபி, இதான் சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட்டுங்கிறத படிச்சுக்கணும். காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு புக்கர் பிரைஸ் யாருன்னா அருந்ததி ராய். 1998 வாங்குவாங்க. எதுக்கு வாங்குவாங்கன்னா காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்னு ஒரு புக்குக்கு வாங்குவாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் படிக்கும்போது ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுக்கிடணும். அப்புறம் மிஸ்லினஸ் என்ன கொடுத்துருக்கான், இது யாருக்குமே பார்த்த கொஸ்டின் தான். மிஸ்லினஸ் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா கேட்டு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1985 கொண்டு வந்தாங்க. அப்போ ட்ரிபுனல்ங்கிறது வந்து நமக்கு எப்போ கொண்டு வராங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வராங்க. இல்லை 323 ஏன்னு ஒரு ஆர்டிகல், 323 பி. ஏ தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தமாக, இது அதர்ஸ். நம்பர் ஆஃப் லாங்குவேஜ் ரெக்கக்னைஸ்ட் பை த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இது யாருக்குமே பார்த்துட்டோம். 14 + 1 + 3 + 4, இப்போ எத்தனை இருக்குன்னா 22 இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியல் என பழங்குடியின மக்கள் இதர பிற்படுத்தப்பட்ட உள்ள பார்ட் எதுன்னு கேட்கான். 16 பார்ட் ஃபுல்லாக படிச்சிருக்கு, 25 பார்ட்டையும் படிச்சு வச்சுக்கணும். ஆர்டிகல் 351 எதை ரெஃபர் பண்ணுது அப்படிங்க. அப்போ இந்தி மொழியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்காங்க. அப்போ இந்தி மொழியின் பரவலை ஊக்குவிப்பது, கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தை பாதுகாத்தல், இதை தான் 351 சொல்கிறாங்க. ஒரு 16 days பார்த்துருக்கோம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி பார்த்துருக்கோம். ரிவிஷன் பண்ணுங்கள், உறுதியாக பாஸ் பண்ணலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.